வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துன்பங்கள்? இப்படி நீங்கள் அடிக்கடி யோசித்ததுண்டா? அப்படியென்றால் இந்த கதை உங்களுக்கானதுதான். கதையை முற்றிலுமாக கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சுவாமிநாதன் தனது வரவேற்பறையில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அரவிந்த் உள்ளே வந்தான். அப்பாவின் அருகில் இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் சாதாரணமாக கேட்டான், அப்பா, நான் என் நண்பனுடன் சேர்ந்து தொழில் தொடங்கப் போகிறேன். அதற்கு நீங்கள் தான் முதலீடு தர வேண்டும். சிறிது நேரம் பேசாமல் மகனையே பார்த்தார் சுவாமிநாதன். பிறகு திட்டவட்டமாக மறுத்தார். இல்லை, நாளை முதல் நம்முடைய கம்பெனிக்கு வா, ஒரு தொழிலாளியாக வேலை செய்து தொழில் கற்றுக்கொள் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார். அப்பாவின் சொல்லை தட்ட முடியாமல் அரை மனதுடன் அவருடன் கம்பெனிக்கு சென்றான் அரவிந்த். அன்றைய நாள் அவனுக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. இயந்திரங்களின் பேரிரைச்சல், வெப்பம், பசி நாள் முழுவதும் அவனை வாட்டியது. மாலை வீடு திரும்பியவன் கண்களில் கண்ணீர் தழும்ப சோர்வுடன் அமர்ந்திருந்தான். தட்டில் உணவை வைத்துக்கொண்டு ஒரே கேள்வியைத்தான் திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பாவுக்கு என்மேல் அப்படி என்ன கோபம்? என்னை ஏன் இப்படி துன்புறுத்துகிறார்? அரவிந்த் எதிர்பார்க்காத திருப்பத்துடன் கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேளுங்கள்.